இந்த சங்கீதத்தை தாவீது ராஜா எழுதுகிறார். கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தே அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு சத்தியம் பாருங்க. பொறுமையாய் இருக்கணும். அதை தான் நம்ம தியானிக்கிறோம். பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் காத்திருப்பதின் அவசியத்தை இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப ஆண்டவர்கிட்ட காத்திருக்கணும். அல்லேலூயா. எப்படி? பொறுமையாய் காத்திருக்கணும். அது நடக்கும் வரை காத்திருக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், காத்திருப்பது அப்படின்னா என்னன்னா, கர்த்தருக்காக காத்திருப்பது என்பது வெறுமனமே நேரத்தை கடத்துவது அல்ல. ஒரு நேரத்தை செலவிட்டு நான் கர்த்தருக்காக காத்திருக்கிறேன், அது அல்ல. கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அசைக்க முடியாத நம்பிக்கையோடு பொறுமையாய் இருந்து அவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும் வரை, நம்ம ஜெபித்த காரியம் வந்து சேரும் வரை அர்ப்பணித்து இருக்கணும். அதுதான் பொறுமை. அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் காத்திருப்பு. பொறுமையாய் காத்திருக்கிறது அதுதான். அல்லேலூயா. அப்ப அப்படி இருந்தனா நம்மளுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு ஆசீர்வதிப்பார். இப்ப ஏசாயா 49:23 அதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு பொழுதும் வெட்கப்படுவதில்லை. அப்ப ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கிற நம்மளை வெட்கப்பட விடவே மாட்டார். அல்லேலூயா. அப்ப பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். நமக்கு வேண்டியவை உடனே கிடைக்கும் பொழுது, அதாவது சில காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேட்போம், அது உடனே கிடைக்கலன்னா நம்ம ஆதங்கப்படாமல் புலம்பாமல் தேவனுடைய காலத்திற்காக காத்திருப்பது பொறுமை. அல்லேலூயா. அதுதான் பொறுமை. அது இன்னும் சொல்லப்போனா விசுவாசத்தின் வெளிப்பாடு. நீ விசுவாசத்தை வெளிப்படுத்துறன்னு அர்த்தம். சில காரியம் கர்த்தர்கிட்ட கேட்போம், ஜெபிப்போம், சில விண்ணப்பங்களை வச்சிருப்போம், அது நிறைவேறும் வரை அவர் சமூகத்துல காத்திருக்கிறோம் பாருங்க, அதுதான் விசுவாசத்தின் வெளிப்பாடு. அல்லேலூயா. அப்ப ஜெபத்துல காத்திருக்கிறோம். சில ஆபத்தான சூழ்நிலையில ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு காத்திருக்கிறோம். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்கிறோம் அப்படி காத்திருக்கிறோம். எப்படி இருக்கணும்? பொறுமையாய் காத்திருக்கிறவர்களுக்கு விருப்பத்தை நிறைவேற்றிடுவார். அதுதான் பெரிய காரியம். இதை தான் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம பொறுமை ரொம்ப நமக்கு முக்கியம். அப்ப நம்ம வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேற பொறுமையா இருக்கணும். போன வாரத்துல தான் தியானிச்சோம். என்ன தியானிச்சோம்? தேவனுடைய சித்தம் நிறைவேற பொறுமை. இப்ப பொறுமையை நான் சொல்ல நல்லா கவனிங்க. பொறுமையா இருக்கணும்னு சொல்லிட்டேன், தான் தலைப்பு. அப்ப அதை பத்தி நம்ம நிறைய தியானிச்சிருக்கோம். என்னென்ன பொறுமை அப்படின்னா, தேவனுடைய சித்தம் நிறைவேற பொறுமையா இருக்கணும். அல்லேலூயா. அவர் சித்தம் தான் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணுமே தவிர, நாம ஆசைப்படுகிற, நாம இச்சிக்கிற, நாம விரும்புகிற காரியம் நடக்கணும்னு நினைச்சா அங்க வேதனை பெருகும், அங்க அவமானம் இருக்கும் சில நேரத்துல. அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறணும், அதுதான் பொறுமை. அந்த விஷயத்துல பொறுமையா இருக்க வேண்டும். அதுக்குதான் போன வாரத்துல லோத்துவை பத்தி நம்ம தியானித்தோம். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, உங்களுக்கு அப்பதான் இந்த செய்தி தொடர்ந்து சொல்ல சொல்ல உங்களுக்கு மனசுல பதியும். லோத்துவை பத்தி தியானித்தோம். லோத்து ஆபிரகாமோடு வந்தவர், அவருடைய சகோதரனுடைய மகன் லோத்து. அப்ப ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார், லோத்துவை அழைக்கவில்லை. ஆனா லோத்து ஆபிரகாம் கூட வந்ததுனால ஆபிரகாமின் ஆசீர்வாதம் லோத்துக்கும் வந்தது. அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், லோத்துவையும் ஆசீர்வதித்தார். இப்ப இரண்டோடைய வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேரும் பிரிந்து போகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. ஏன்னா அடிக்கடி வாக்குவாதம், சண்டை நடந்துட்டு இருக்கு. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பவர்களுக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பவர்களுக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம பிரிந்து போகலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்த பொழுது, இந்த லோத்து தேவனுடைய ஆலோசனையோ தேவ சமூகத்துல அமர்ந்து ஜெபித்து நான் என்ன செய்ய வேண்டும், உங்க சித்தம் என்ன அப்படின்னு கேட்கவே இல்லை. அல்லேலூயா. அப்ப அவர் என்ன செய்தாரு? இந்த சோதம் கோமுர பட்டணம் போற வழியை பார்த்தாரு. அது ரொம்ப செழிப்பா இருந்துச்சு, ஏதேன் தோட்டத்தை போல, அதுவும் கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்தது அப்படின்னு வசனம் எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அதை பார்த்து இந்த சைட்ல போனா செழிப்பா இருக்கு, நல்ல நீரூட்டு சோலைகள் இருக்கு, நம்ம ஆடுகளுக்கு நல்ல மேய்ச்சல் கிடைக்கும், செழிப்பு கிடைக்குன்னு அவரே சுயமாய் ஒரு முடிவு எடுத்து அவர் செல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது ஆபிரகாம் லோத்துக்கு எதிரான திசையில
வறண்ட பூமியில அவர் போகிறார். அவர் தேவனை நம்பி போகிறார். யாரை நம்பி போகிறாரு? தேவனை நம்பி போகிறார். லோத்து செழிப்பை நம்பி போகிறான் பார்த்துட்டு. அல்லேலூயா. ஆனா முடிவு, அதோட முடிவு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சென்ற இடம் செழிப்பான இடமா இருந்தாலும் அங்க இருந்த பட்டணம் மகா பாவம் நிறைந்த பட்டணம், சாபம் நிறைந்த பட்டணம், விபச்சாரம் வேசித்தனம் பெரிய ஒரு பட்டணம், ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் விபச்சாரம் செய்யற ஒரு பட்டணமா இருந்தது. அந்த பட்டணத்தில் அவர் இருந்ததுனால ஆண்டவருடைய அந்த கூக்குரல் தேவ சமூகத்துக்கு வந்தபடினால ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்க சித்தம் கொண்டார். அப்ப லோத்து அங்க இருக்கிறார். அப்ப ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழித்த போது லோத்துக்கு உண்டான ஆடு மாடு ஆஸ்திகள் எல்லாம், அவனோடு இருந்த மந்தை வேய்ப்பர் எல்லாமே அழிஞ்சு போச்சு. வேதம் அதான் சொல்லுகிறது. அல்லேலூயா. எல்லாம் அழிஞ்சிருச்சு, லோத்துக்கு உள்ளது எல்லாம். இப்ப அவங்க குடும்பத்தை மட்டும் ஆண்டவர் பாதுகாத்தார். ஏன்னா ஆபிரகாம் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே என்னுடைய சகோதரன் மகன் இருக்கிறான், அவன் ஜீவனை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு லோத்துவை ஆண்டவர் தயவு காட்டினார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு லோத்துவை பார்த்து, நீனும் உன் மனைவி உன்னுடைய 2 மகள் நீ அழைத்து கொண்டு பின்னிட்டு பார்க்காமல், இங்க என்ன நடக்குது அதை பின்னிட்டு பார்க்காம வேகமா நீ ஓடு, மலைக்கு வேகமா நீ ஓடி திரும்பியே பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அப்ப அப்படி அவங்க அந்த பட்டணத்தை விட்டு மலைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. அப்ப லோத்தோடைய மனைவி மட்டும் திரும்பி பார்த்தாள். திரும்பி பார்த்த பொழுது அப்படியே உப்பு தூணாக மாறினாள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்ப போன வாரத்திலே சொன்ன, திரும்பி பார்த்தது ஒரு குற்றமா? ஆண்டவர் ஏன் திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொன்னா, சும்மா திரும்பி பார்ப்பதை அது அப்படியே அர்த்தம் கிடையாது. நீ திரும்பி பார்க்க கூடாதுன்னா அந்த பட்டணத்தை இச்சிச்சிடாத. இந்த பட்டணத்தில் உள்ள வாழ்க்கை, சொத்து, சுகம், ஐயோ இதெல்லாம் எனக்கு இருந்துச்சு எல்லாம் போயிடுச்சேன்னு நீ ஏங்காத. நீ அதை நினைச்சு ஆசைப்பட்டுறாத. அதன் மேல உன் ஆசையை வச்சிடாதான் ஆண்டவர் சொல்லியிருந்தார். அல்லேலூயா. அப்ப அந்த லோத்துடைய மனைவி, அவங்க ஒரு ஏக்கம், நல்ல பட்டணமா இருக்கு, நல்ல செழிப்பா இருந்துச்சு, இப்படி எரிஞ்சு போயிடுச்சு, இதுல சந்தோஷமா இருந்தன. என்ன நினைச்சாங்க? அது ஆண்டவர் பார்வையில பாவம் நிறைந்த பட்டணம். இந்த அம்மா பார்வையில எப்படி இருக்கு? சந்தோஷமான பட்டணமா இவங்க பார்த்தார்கள். அதனாலதான் உப்பு தூணாய் மாறி போனார்கள். அல்லேலூயா. இதுல ஒரு நல்ல ஒரு சத்தியம், உலகத்துல உனக்கு எது சந்தோஷமா தோணுதோ அது சில நேரத்துல தேவனுடைய பார்வையில அருவருப்பா இருக்கும். உலகம் உனக்கு சந்தோஷமா தோறும், இது சந்தோஷம், எனக்கு இங்க போனா சந்தோஷம், இவங்களோட பேசினா சந்தோஷம், இந்த இடத்துல இருந்தா சந்தோஷம். ஆனா தேவன் அதை அருவருக்கிற காரியமா இருக்கும். அல்லேலூயா. அதனால சில பாவங்கள், சாபங்கள், நமக்குள்ள வேதனைகள் எல்லாம் பெருக ஆரம்பிக்கும். அப்ப தேவன் விரும்பாத காரியத்தை நாம செய்யக்கூடாது. நம்ம விரும்புகிற காரியத்தை நாம செய்யாமல் தேவன் விரும்புகிற காரியம் செய்வதற்கு பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். அப்ப அவருடைய சித்தம் தான் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும். நம்மளை குறித்து தேவன் எப்படி நடத்த விரும்புகிறாரோ அவர் நடத்தணும். அதற்கு நீங்க அர்ப்பணித்து பொறுமையா இருக்கணும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டு ஆண்டவரை தள்ளி தூரமா நீங்க இருங்க, ஆண்டவரை பரலோகத்துல சிங்காசல அமைதியா இருங்க, நான் உங்களை ஏற்றுக்கிட்ட ரட்சிக்கப்பட்டேன், நீங்க அங்கேயே இருங்க, என் வாழ்க்கை எனக்கு இஷ்டப்படி நான் போய்க்கிறேன். அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய இடைப்படுதலோ கர்த்தருடைய கிரியை ஒண்ணுமே இருக்க. அப்ப தேவ சித்தம் நிறைவேற, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செயல்பட பொறுமையாய் அர்ப்பணித்து நாம காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இததான் போன வாரத்துல நம்ம தியானித்தோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப இந்த வாரத்துல நம்ம தியானிக்கிற காரியம் என்னவென்றால், பொறுமையை குறித்து தான். என்ன காரியம் என்றால், உபத்திரவத்தில் பொறுமையா இருக்கணும். எதுல? போன வாரத்துல நம்ம தியானிச்சோம், தேவ சித்தம் நிறைவேற அவர் நம்மளை வழி நடத்த பொறுமையா காத்திருக்கணும், அவசரப்படக்கூடாது. அல்லேலூயா. வேலையா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், பிள்ளையுடைய வாழ்க்கையா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், திருமணமா இருக்கலாம், கர்த்தருடைய கிரியை செயல்பட நம்ம காத்திருக்கணும். ஜெபம் பண்ணி காத்துதான் நிச்சயம் செய்வாருங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப உபத்திரவத்தில் பொறுமையாய் இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பொறுமை என்றால் வாழ்க்கையில் ஏற்படும் முரணான நிலைகளில் மனதார தைரியமாக ஏற்றுக்கொண்டு சரியான முறையில் அதில் கையாண்டி முன்னேறுவதே பொறுமை. அல்லேலூயா. பொறுமை பற்றி அதிக விளக்கங்களை கொடுத்துட்டே இருக்க. பொறுமைனா என்னன்னா, வாழ்க்கையில சில முரணான காரியங்கள், சில பாடுகள், பிரச்சனைகள் வரும்போது அதை தைரியமாய் ஏற்றுக்கொண்டு
அதை கையாண்டு முன்னேறி செல்ல செயல்படுவதே பொறுமை. அல்லேலூயா. அப்ப உபத்திரவத்தில் பொறுமையா இருக்க வேண்டும். ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 12 வசனத்தை வாசித்து பாருங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்தில பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சத்தியம் தெரியுங்களா இது? ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு பாருங்க. நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கு. நம்மளுடைய சந்தோஷம் நம்பிக்கையில தான் இருக்கு. நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காது. எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அப்ப எல்லாம் தேவன் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா தெய்வீக சந்தோஷம் நம்ம உள்ளத்துல எப்போ இருந்துகிட்டே இருக்கும். கவலை இருக்குங்க, கவலை இருக்கும் தான், கவலையோட இருப்போம், வருத்தம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா உள்ளத்துல ஆத்மாவுக்குள்ள உனக்கு ஆண்டவர் ஒரு தெய்வீக சந்தோஷத்தை வைத்திருப்பார். அதை மட்டும் நம்ம இழந்துடவே கூடாது. நமக்குள்ள ஒரு சமாதானத்தை வைத்திருப்பார். தேவ சமாதானம். பிரச்சனை வரும், போராட்டம் வரும், கவலை இருக்கும், சோகம் இருக்கும், வியாதி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா உன்னுடைய சமாதானத்தை நீ இழந்துடக்கூடாது. அதான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. தேவ சமாதானத்தை ஒன்னிலிருந்து எடுக்கும்படி தான் பிசாசு போராடிட்டு இருப்பான். வேற எதுக்கும் ஒன்ன போராட மாட்டான். அதுக்குதான் சில பிரச்சனை பாடுகள் வந்தாலும் நீ தேவ சமாதானத்தை மட்டும் இழந்துடாத. அப்ப உபத்திரவத்துல எப்படி இருக்கணும்? பொறுமையா இரு, அவசரப்படக்கூடாது. உபத்திரத்துல பொறுமையா இருக்கணும். சில பாடு வந்துடுச்சுன்னா பொறுமையா இருக்கணும். கர்த்தர் சமூகத்துல விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்? நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே. அந்த நேரத்துல நம்ம எந்த ஒரு முடிவையும் நம்ம எடுத்துட்டு இருக்க கூடாது, எந்த ஒரு காரியத்தையும் சிந்திக்கவும் கூடாது. பொறுமை இருக்கும்பொழுது கர்த்தர் ஆசீர்வாதமான பாதையில நம்மளை நடத்துகிறவரா இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த பொறுமையை குறித்து பைபிள் இருந்து உங்களுக்கு சில உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன். தாவீதுடைய வாழ்க்கையில தாவீதான வசனத்தை எழுதியிருக்கிறாரு. கர்த்தருக்காக பொறுமையா இருந்த நீ கூப்பிடுதலை கேட்டார். அப்ப அவருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம பார்க்கும் பொழுது தாவீது சவுல் ராஜாவுக்கு பயந்து பெலிஸ்தியன் மன்னனாகிய அந்த மன்னனிட்ட போய் அடைக்கலம் புகுந்து சிக்லாக் என்ற இடத்துல குடியிருக்கிறார். ஒரு 600 குடும்பத்தோடு குடியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த வழியா வந்த அமலேக்கியர்கள் அந்த 600 குடும்பத்தையும் சிறைப்பிடித்து தாவீதுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் சிறைப்பிடித்து அவர்கள் வைத்திருந்த எல்லா உடைமைகளையும் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப புருஷர்கள், தாவீது அவங்களோட இருந்த எல்லா புருஷர்களும் எங்க போனாங்கன்னா யுத்தத்துக்கு போயிருந்தாங்க. அவங்க திரும்பி வர்றதுக்குள்ள அமலேக்கியர்கள் வந்து இவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க. அப்ப அந்த குடும்பத்தினர் எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப வந்து பாக்குறாங்க தாவீது அவங்க மனைவி பிள்ளைகள்லாம் இல்லை. அவர்கள் குடியிருந்த இடம் எரிக்கப்பட்டு எல்லாம் கருகி போயிருக்கு. அப்ப வேதம் சொல்லுகிறது அவர்கள் பலனில்லாமல் போக மட்டும் அழுதார்கள். தாவீதோடு இருந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க? பலனில்லாமல் போக மட்டும் பயங்கரமா அழுதார்கள் கர்த்தர் சமூகத்துல. அப்ப ஒரு சோதனை வந்துருச்சு பாருங்க. தாவீது வாழ்க்கையில சோதனை, கூட இருந்த மனிதர் வாழ்க்கையில சோதனை. இப்ப கூட இருந்த மனிதர்கள்லாம் புருஷர்கள்லாம் என்ன சொல்றாங்க? இதெல்லாம் தாவீதால தான் வந்தது. எதனால? தாவீதான் காரணம்னு அவனை கல்லெடுத்து அடிக்க எல்லாம் அப்படி வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை. கூட இருந்த மனிதர்களே எதிரியாக மாறி நிற்கிறாங்க. இப்ப அவன் கல்லெடுத்து தாவீதை அடிச்சு நம்ம கொல்லணும் அப்படின்னு நிற்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தாவீது செய்த காரியம் என்ன தெரியுதா? பொறுமையா இருந்தா. அல்லேலூயா. பொறுமையா இருந்தா. உடனே முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறார். ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? இவங்க 600 பேர் தான் இருக்கிறாங்க. எத்தனை பேரு? 600 பேர் தான் இருக்கிறாங்க. அவன் அமலேக்கியர் பட ஆயிரக்கணக்கானவர்கள், பல ஆயிரக்கணக்காக அந்த ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்ப இவ கேட்கிறாரு ஆண்டவர்கிட்ட, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஆண்டவர் சொல்றாரு, நீ பின்தொடர்ந்து போ, நான் அவர்களை உன் கையில ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு. பொறுமையாய் நிதானமா இருந்து ஜெபம் பண்றாரு. கர்த்தர் சொல்றாரு, நீ போ, அவர்களை நான் உனக்கு ஒப்பு கொடுப்பேன். இப்ப தாவீது எழுந்து தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தருக்குள்ள விசுவாசத்தோடு 600 பேரை கூட்டிட்டு போறான் சண்டைக்கு. அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க. அவங்க 600 பேர் எங்க என்ன செய்ய முடியும்? அப்படி போய்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு 300 பேர் விடாயத்து, எங்களால இனிமே வர முடியாது, நாங்க வரலன்னு நின்னுட்டான். 600 பேர்ல மீதி 300 பேர் தான். அவர்களை கூட்டிட்டு திரும்ப போயிட்டு இருக்கிறான். அல்லேலூயா.
தாவீதுடைய விசுவாசம். கர்த்தர் சொல்லிட்டார். பொறுமையாய் நிதானமா முடியெடுக்கும் போது ஆண்டவர் செயல்படுவாராங்க. அவர் கரத்துல விட்டு நம்ம செயல்பட நீங்க செய்யுங்கப்பான்னு சொல்லும் பொழுது அவர் செயல்படுகிற நபராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அந்த 300 பேரை வைத்து அத்தனை பேரையும் ஆண்டவர் கொண்டு போட்டார். தாவீது கையில ஒப்பு கொடுத்தார். அவன் மனைவி பிள்ளைகளை திரும்ப சுதந்திரித்து கொண்டான். இப்ப அவங்க எல்லாம் இறந்து போனதால அவங்க வச்சிருந்த உடைமைகள், ஏற்கனவே யுத்தம் செய்து கொண்டு வந்த உடைமைகள்லாம் அவங்களோட இருந்த எல்லாத்தையும் கொள்ளடிச்சாங்க. எல்லாத்தையும் கொள்ளடிச்சான் தாவீது. அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தார் பாருங்க. இதுதான் உபத்திரவத்தில் பொறுமை. தாவீது வாழ்க்கையில பயங்கர சோதனை. நினைச்சு கூட பார்க்க முடியாது 300 பேரை வைத்து இவ்வளவு பெரிய படையை ஜெயிக்க முடியுமான்னு. ஆனா பொறுமையாய் செயல்பட்டார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் செயல்பட்டபடியினாலே வெற்றியை சுதந்திரித்து கொண்டார். அதனாலதான் பவுல் எழுதுகிறார், பொறுமையாய் இருங்க, உபத்திரவத்துல பொறுமையாய் இருங்க. நிபுயா ஜெயத்தை சுதந்திரிக்க உனக்கு உதவி செய்வார். அந்த எதிரியை நிர்மூலமாக்கி ஜெயத்தை எடுப்பேன். அல்லேலூயா. உபாகம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 27வது வசனம். உபாகமம் 33:27 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அனாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அல்லேலூயா. உபத்திரவத்துல தாவீது பொறுமையா இருந்தபடினாலே அந்த சிக்கலாக்கு அந்த பகுதி தான் அவன் வாழ்க்கையிலே, தாவீது வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆதாரம், ஒரு பெரிய உயர்வுக்கு போவதற்கு ஒரு ஆதாரமாய் இருந்துச்சு அவன் வாழ்க்கையில. அப்படிப்பட்ட சூழ்நிலையில பொறுமையா இருந்து தேவனிடத்துல ஜெபம் பண்ணினாரு. கர்த்தர் ஜெயத்தை அவர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. சங்கீதம் 37:39 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, நீதிமான்களோட ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்திலே அவரே அடைக்கலம். சங்கீதம் 37:39 இக்கட்டு காலத்துல யார் அடைக்கலம்? கர்த்தர் தான் நமக்கு அடைக்கலம். அதனால பொறுமையா இருந்து அவர்கிட்ட நீ அடைக்கலமா போயிடு. அவர் உன்னை பாதுகாத்து வழி நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டார். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆனா ராஜாவா மாறல. பல வருஷங்கள் ஆச்சு. அதுக்கு முன்ன இருந்த ராஜா சவுல் தாவீதை கொலை செய்ய துரத்திக்கிட்டே இருந்தான். பல வருடங்கள், பல ஆபத்துக்கள், மனிதர்களுடைய பிரச்சனை, போராட்டங்கள். இந்த உபத்திரவத்திலோ அவர் பொறுமையாய் காத்திருந்தார். அல்லேலூயா. அவர் பொறுமையாய் இருந்தபடியினால்தான் சமத்த இஸ்ரவேலுக்கும் கர்த்தர் தாவீதை ராஜாவாக மாற்ற முடிந்தது. உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். அதை சுதந்திரிக்க நீ பொறுமையா இருந்தாதான் அது உன் வாழ்க்கையில நிறைவேறும். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் அதை நிறைவேற்றும் வரை விசுவாசத்தோடு பொறுமையாய் நம்ம அர்ப்பணித்து காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த பொறுமை இல்லாததால்தான் பல ஆசீர்வாதங்களை மனிதர்கள் இழக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல பொறுமை இல்லாததால செத்து போனார்கள், மடிந்து போனார்கள் வனாந்தரத்தில். கர்த்தரை எப்ப பார்த்தாலும் பரீட்சை பார்த்து முறுமுறுத்து ஆண்டவரை கோபப்படுத்தி அவர்கள் அநேகர் இறந்து போனார்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். சில நேரத்துல கர்த்தரை நம்ம கோபப்படுத்திடுறோம், புலம்புறோம், கர்த்தரை கேள்வி கேட்டுறோம். அல்லேலூயா. நமக்கு கேள்வி கேட்க எந்த அதிகாரமும் கிடையாது. அவர் ஆசீர்வதிப்பதும் அவருடைய விருப்பம். அல்லேலூயா. அது தேவனுடைய தயவு. ஒன்னு ஆசீர்வதிக்கணும்னு என்ன ஆண்டவருக்கு பெரிய ஏதாச்சும் அப்படி ஒரு நீ உடன்படிக்கை பண்ணி பரிசுத்தமா இருந்தா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு விரோதமா வாழ்ந்துகிட்டு ஆண்டவரை குறை சொன்னா அதை விட இன்னும் சாபக்கேடு எதுவுமே கிடையாது. நம்ம வாழ்க்கை ஒழுங்கு கிடையாது, பரிசுத்தம் கிடையாது, ஜெபம் கிடையாது, வேத தியானம் கிடையாது, ஒழுங்கா சபைக்கு, ஆராதனைக்கு, ஊழியத்துக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. கர்த்தருக்காக செயல்படுகிற காரியம். நீங்க அப்படியே வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்காக நான் என்ன செய்யறேன், எதை விட்டு கொடுத்தேன், எதை நான் வைராக்கியமா கர்த்தருக்காக செய்யறேன்னு நீங்க ஒரு பேப்பர் எடுத்து எழுதி பாருங்க. 2 காரியத்துக்கு மேல, ஒரு காரியம் 2 காரியம் மேல எதுவும் எழுத முடியாது நம்மளால. அல்லேலூயா. எல்லாமே முதலிடம் உலகத்துக்கு தான், மனுஷனுக்கு தான் முதலிடம், உறவுக்கு தான் முதலிடம், ஃபங்க்ஷனுக்கு தான் முதலிடம், எல்லாம் உலகத்துக்கு தான் முதலிடம் கொடுக்குறோம். கடவுள் 2வது இடத்துல இருக்கிறார். அப்படி இருக்கிற நாம ஆண்டவரை கேள்வி கேட்பது அது நம்ம வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார். இல்ல, பொறுமையா இருந்தா என்ன செய்வாங்களா? பூமியை சுதந்திரத்தை. ஆண்டவருக்குள்ள நீ பொறுமையா இருந்தா
இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அவர் உனக்கு கிருபை தருவார். அல்லேலூயா. ஒரு சிற்பி ஒருத்தர் இருந்தாராம். அவர் ஒரு அழகான சிலையை உருவாக்கணும். அந்த சிலை ஒரு பெரிய அதிசயமா இருக்கணும். அந்த சிலை எப்படி இருக்கணும்? அதிசயமா இருக்கணும். எல்லாரும் அதை பார்த்து அதிசயப்பட்டு பூரிக்கணும். அப்படி ஒரு சிலையை செய்ய வேண்டும் என்று அந்த சிற்பி போறாரு. போயிட்டு ஒரு பாறையை தேர்ந்தெடுக்கிறாரு. கதை தான், அதுல கேள்வியில கேட்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த பாறையை தேர்ந்தெடுத்து அந்த பாறையை செதுக்கிறார். செதுக்கிறான்னா உளி வச்சு அடிப்பாங்க, அப்படிதானே? உளி வச்சு அடிப்பாங்க. அப்படி அடிக்கும் போது அந்த பாறை சொன்னுச்சான், இந்த வழிலாம் என்னால தாங்க முடியாது, இது ரொம்ப எனக்கு வேதனையா இருக்கு, என்னை விட்டுடு அப்படின்னு. அந்த பாறை என்ன செஞ்சான்? அவரை விட்டு கடந்து போயிடுச்சான். சரி அப்படின்ட்டு இன்னொரு பாறையை, ஒரு கல்லை தேர்ந்தெடுத்து திரும்ப அவரு தட்டி உடைச்சி சரி பண்ண ஆரம்பித்தார். ஒரு சிலையை செதுக்க ஆரம்பித்தாராம். அப்ப அந்த பாறை எதுவுமே சொல்லலாம், வலியை தாங்கி கொண்டது, பொறுத்து கொண்டுச்சான். என்னது? பொறுத்து கொண்டுச்சு, பொறுமையா இருந்துச்சான். அதனால அந்த கல்லில் இருந்து ஒரு அழகான சிலையை, ஒரு அற்புதமான வியக்கத்தக்க ஒரு சிலையை அந்த சிற்பி வடித்தார். அதை வடித்து வைத்த போது அது உலகத்துல ஒரு பெரிய அதிசயமான பொருளாய், ஒரு எல்லாரும் பார்க்கிற ஒரு கண்காட்சியை போல அந்த இடம் மாறியது. அல்லேலூயா. அந்த சிலையை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, சந்தோஷப்பட்டாங்க. இப்ப இந்த சிலைக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் என்ன பார்த்து ஆச்சரியப்படுறாங்களே, ஒண்ணுமே உதவாத ஒரு கல்லா இருந்த, ஒரு பாறையா இருந்த, இன்றைக்கு என்னது? எல்லாரும் என்னை தேடி பார்த்துட்டு போறாங்க. அல்லேலூயா. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அதை அடித்து உடைத்து நொறுக்கும் பொழுது பொறுமையா இருந்துச்சு, அந்த வலியை தாங்கி கொண்டுச்சு. அதனாலதான் அதுக்குள்ள இருந்து ஒரு அழகிய ஒரு காரியம் வெளிப்பட்டது. அநேகர் ஆச்சரியப்படும்படி, அநேகர் சந்தோஷப்படும்படி அந்த கல் மாறியது. நம்ம வாழ்க்கையில் அப்படிதாங்க. கர்த்தருக்குள்ள இருக்கிற நாம சில பாடுகள், சூழ்நிலைகள் வரும்போது பொறுமையா இரு, அவசரப்படாத, பொறுமையா காத்திரு, அந்த பாட பொறுத்து கொள்ளு. கர்த்தர் உன்னை அதிசயமாய் மாற்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்ப உபத்திரவங்கள், கஷ்டங்கள் ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதை தாங்கி கொண்டால் எதிர்காலத்துல மிக சிறந்தவர்களாக, போற்றப்படத்தக்கவர்களாக மாற்றுவார். அல்லேலூயா. எல்லா சாதிக்கப்பட்ட மனுஷனு கேட்டு பாருங்க, ஆரம்பத்தில் அவங்க பட்ட வேதனையும் வலியும் அதிகமாக இருக்கும். அதை பொறுத்து கொண்டுதான் கடந்து வந்தார்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டவர்களாய் மாறினார்கள். அல்லேலூயா. யாக்கோபு இப்படிதான் எழுதுகிறார். புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எழுதுகிறார். யாக்கோபு 5:11, இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்றுமே. என்னது? பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்களாம். யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்களே. அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில நடந்த பிரச்சனைல, சூழ்நிலை, அவரை போல ஒரு பொறுமையா இருந்த மனுஷன் யாருமே கிடையாது. அதனாலதான் ரெட்டிப்பான நன்மை வந்துச்சு. எல்லாருக்குமே பாடு உண்டுங்க, எல்லாருக்கும் சோதனை இருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள் வித்தியாசமா தான் இருக்கு. ஏதோ ஒருவருக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொருவருக்கும். பிரசங்கம் பண்ணுற எனக்கும் சூழ்நிலை வித்தியாசமா தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனா அதன் மத்தியில பொறுமையோடு கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் இரட்டிப்பான நன்மையினாலே ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ சோதனை, பிரச்சனை வரும்போது உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. உனக்குள்ள விசுவாசத்தை கர்த்தரே சோதிச்சு பார்ப்பார். சில நேரத்துல பிசாசு ஒரு பக்கம் சோதிக்கிறது, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் நம்மளை சோதிச்சாலும் ஆண்டவரும் நம்மளை சோதித்து பார்ப்பார். யோபுவை ஆண்டவர் சோதித்து பார்த்தது போல. அல்லேலூயா. அவர் பொன்னாக விளங்கினார். யோபு இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டார். அதை போல நாம கர்த்தருக்குள்ள பொறுமையா இருக்கணும். எதையும் அவசரப்படக்கூடாது. எதுவும் நமக்கு தெரியும், வாய்ப்புகள் நல்லா இருக்கு, இல்ல, ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வழிநடத்தல்படி நம்ம நடத்தணும். அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணாலே கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா வழிவாசலை திறப்பார். அதுல போகும்போது எந்த தடையும் இருக்காது. அதுதான் நமக்கு அடையாளம். எப்படி ஆண்டவர் என்ன நடத்துவாரு? நீ ஜெபம் பண்ணனாலே நீ நினைக்காத காரியம் ஒரு வாசல் திறக்கப்படும். ஒரு மனுஷன் உனக்கு உதவி செய்வான். உன் காரியம் அப்படி நடந்துகிட்டே இருக்கும். நீ நினைக்காத அளவுக்கு அந்த காரியம் நடந்து முடிஞ்சிடும். இதுதான் கர்த்தருடைய வழி நடத்தல். அல்லேலூயா. அப்ப பொறுமை நமக்கு ரொம்ப முக்கியம். பொறுமை இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில சேதம் ஏற்படும். லோத்துடைய வாழ்க்கையில பொறுமையா இருந்து யோசிக்கல. ஆபிரகாமோடு இருந்த இந்த சண்டையில, மேய்ப்பெரு சண்டைகளை அவன் திடீர்னு ஒரு முடிவெடுத்து போனதுனால பயங்கர நஷ்டம் வந்தது. அல்லேலூயா. அப்ப பொறுமை இல்லைன்னா
நம்ம வாழ்க்கையில நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கிற சூழ்நிலை வந்துடும். இன்னொரு கதையை கூட சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெரிய ஒரு பாம்பு இருந்துச்சு. அந்த பாம்பு நல்லா சாப்பிட்டு நல்லா வாட்டச்சாட்டமா இருந்துச்சு. கதை தான், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதை கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அல்லேலூயா. பாம்பு வாட்டச்சாட்டமா இருந்துச்சுன்றாரு, கற்பனைலாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. கதைக்கு அப்பப்பாடி காது மூக்கெல்லாம் வச்சுதான் சொல்ல முடியும். அப்ப அந்த பாம்பு போகும்போது ஒரு ரம்பம் அறுப்பாங்கல்ல, வாளுன்னு சொல்லுவாங்க, அந்த ரம்பத்து மேல அது போச்சான். அது கீழே இருந்துருக்கு, அது மேல போயிருக்கு. அது எப்படி வந்துச்சுன்னா கேட்கக்கூடாது, இருந்துச்சு, யாரையும் வச்சுட்டு போனாங்க. அல்லேலூயா. போகும்போது அந்த ரம்பம் அதோட உடலை லைட்டா உராசத்தினால அதுக்கு வலி வந்துருச்சு. என்ன வந்துச்சு? வலி வந்த உடனே ரொம்ப கோவப்பட்டு, என் உடலை என்னுடைய சரீரத்தையே நீ உரசி பார்க்குறேன்னு அந்த ரம்பத்தை வலுவா பயங்கரமா போய் கடிச்சுதான். கடிச்ச வேகத்துக்கு பல்லுலாம் உடஞ்சி போச்சு. ஏன்னா அது இரும்பு இல்லை, பல்லு உடஞ்சிருச்சு. இன்னும் பயங்கர வலி வந்துருச்சு அந்த பாம்புக்கு. அதுக்கு இன்னும் கோபம் அதிகமாக வந்துருச்சு பாருங்க. அப்பயும் புத்தி வரல பாருங்க. என்னது? அப்பயும் பாம்புக்கு புத்தி வராது பாருங்க. இன்னும் கோபம் வந்துருச்சு. இன்னும் கோபம் வந்து என்ன பண்ணுச்சு, இந்த ரம்பத்தை என் உடலால நசுக்கி ஒட்டைக்கிற பாருன்ட்டு அந்த ரம்பத்தை அப்படியே உடலால போட்டு சுத்தி பயங்கரமா இருக்குச்சான். அந்த ரம்பத்துல இருக்கிற ஷார்ப்பா கருக்கு அந்த உடலெல்லாம் கிழிச்சு ரத்தம் ஊத்தி அந்த பாம்பு செத்து போச்சு. அல்லேலூயா. பொறுமை, கோபத்தில் ஏற்படுகிற அந்த கோபத்தை செயல்படுத்தும் போது, பொறுமை இழக்கும் பொழுது நஷ்டம் வரும், இல்லை ஜீவனே போகும். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? பவுல் சொன்னது போல உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள். பொறுத்தினா பூமியை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். ஒரு அழியில சொல்லுவோமா, பொறுமை இருந்தால், ஒரு தத்துவம் ஒன்று சொல்லிப்பாங்க, பொறுமை இருந்தால் வாழ்க்கை உனக்கு அடிமை. பொறுமை இருந்தா இந்த உலகம் வாழ்க்கை உனக்கு அடிமையா இருக்கும். பொறுமை இல்லைன்னா உலகத்துக்கு நீ அடிமையா இருப்ப. அல்லேலூயா. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்க. பொறுமை இருந்தால் வாழ்க்கை உனக்கு அடிமையா இருக்கும், பொறுமை இல்லைன்னா வாழ்க்கைக்கு நீ அடிமையா மாறிடுவ. அப்ப அதனால ஆண்டவர் சொல்றாரு, உபத்திரவத்துல பொறுமையா இருங்கள். துன்பங்கள், தாமதங்கள் மற்றும் சவாலான சூழ்நிலையில உணர்ச்சி வசப்படாமல், கோபப்படாமல் அமைதியா இருப்பது தான் பொறுமை. நம்ம மனசுல அடுத்த வாரமும் இதை பத்தி நிறைய தியானிப்போம். கோபம் வரும் தான், ஆனா கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்துனா அந்த கோபம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசு சரியாயிடும். நம்ம மனசை போய் சரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அடுத்த வாரத்தில் அதை பத்தி நம்ம தியானிப்போம். அப்ப உபத்திரவத்தில் பொறுமையா இருங்கள். நேற்று தியானித்தோம், போன வாரத்துல தேவ சித்தம் நிறைவேற பொறுமையா இருங்கள். அப்ப தாவீது சொல்லுகிறார், கர்த்தருக்காக நான் பொறுமையாய் காத்திருந்தேன், என் கூப்பிடுதலை கேட்டு எனக்கு அற்புதம் செய்தார், என்னை உயர்த்தினார், என் கால்களை கண்மலை மேலே நிறுத்தினார், நான் குழியில இருந்த, நான் சேற்றில இருந்த கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்துல இருக்கிற நீங்கள் வாழ்க்கையில பல சோதனைகளை சந்திப்பீர்கள், சூழ்நிலைகளை சந்திப்பீர்கள். கொஞ்சம் பொறுமையா இருந்து ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து, தாவீதை போல, ஆண்டவரை நான் என்ன செய்யணும் ஆண்டவரை நீங்க சொல்லுங்கப்பா என்று நீங்க ஜெபம் பண்ணினீங்கன்னா கர்த்தர் உங்களை வழி நடத்துவா. எந்த சூழ்நிலையும் உங்களை பாதிக்காது, எதுவும் உங்களை நஷ்டப்படுத்தாது. அல்லேலூயா. அப்ப பொறுமையை காத்துக்கொள்ள ஜெபம் பண்ணுங்க. பொறுமையாய் தேவ சமூகத்துல வந்து ஆராதிங்க. அவர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்துவா.